ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம 2 கிலோ மட்டன், 2 கிலோ சீரக சம்பா ரைஸை வச்சு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு பட்டை 2 கிராம், ஏலக்காய் 2 கிராம், கிராம்பு 2 கிராம், பச்சை மிளகாய் 8 நம்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான கூடுதலாக சேர்த்திக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் போட்டு ஒட்டுக்காக அரைச்சது ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். மிளகாத்தூள் ஒரு 20 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 1 கிலோ பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, புதினா தலா 60 கிராம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். 2 கிலோ ஆட்டுக்கறி, வெள்ளாட்டுக்கறி எடுத்துருக்கோம். அது மீடியமான சைஸில் கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஆயிலு 400 ml, பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 கிலோ எடுத்துருக்கோம். அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு சூடு பண்ணி நம்ம எடுத்துருக்கிற 2 கிலோ போனோட தாங்க எடுத்துருக்குறோம். 2 கிலோ மட்டனை குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்குங்க. கொஞ்சம் இளம் ஆடாக இருந்துச்சுன்னா 3-4 விசில் போதும். கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக வச்சுக்கோங்க. அரிசி நான் 2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி 2 தடவை கழுவி நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்ம அரிசி தண்ணி அளக்கணும். அதனால் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தில் பிடிக்குதோ அந்த பாத்திரத்தில் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு அளந்து ஊற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேஸ் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு 2 கிலோ அரிசி, 2 கிலோ கறி போட்டு செய்யும்போது அது எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குண்டாவை எடுத்துக்கோங்க. நான் இது பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு ஒரு பிளேட்டு வச்சு பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பேஸ் ஹெவியாக இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் செய்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2 பிரியாணி இலை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 கிராம் அதையும் போட்டு பொரிச்சிடுறோம். 1 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து அதை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் செக்கு எண்ணெய் 300 ml கடலை எண்ணெயும் 100 கிராம் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் இதில் உங்களுக்கு நுரை வருது. பிரியாணியில் வெங்காயம் வதக்கிறது தாங்க மெயின் வேலையே. நீங்கள் அரிசி கழுவி ஊற வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு வெங்காயம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக அது தாளித்து வரும்போது உங்களுக்கு அரிசி ஊறி வந்துடும். வெங்காயம் வதங்கிறது தாங்க லேட் ஆகும். அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 90% உங்களுக்கு வதங்கி கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த மாதிரி அடிக்கடி அடி பிடிக்காத மாதிரி கலரி விடுங்க. இந்த மாதிரி அடிக்கடி அடி பிடிக்காத மாதிரி பார்த்து கிளறி விடுங்க. எனக்கு அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக ஏறியதுனால லேட் ஆகுது. உங்களுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். பாருங்கள், எனக்கு அடி பிடிக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு
தகரத்தை வச்சு மெட்டல் பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய பாத்திரம் கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருக்குது, அதனால் அடி பிடிக்குது. அதுக்காக நான் தகரம் வச்சுருக்கேன். எனக்கு அடுப்பும் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறிறதுனால லேட் ஆகுது. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நம்ம எதிர்பார்த்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு. நல்லா வதங்கி இப்படி ஒதுக்குனா ஒரு சைடு ஒதுங்கி நிற்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு நம்மளுக்கு நினச்ச பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி பவுடர் 20 கிராம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு 5 கிராம் 10 கிராம் சேர்த்திக்கங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அது வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம கலரில் எதுவும் ஆட் பண்ணாமே நல்ல ஒரு ரெட் கலரில் கிடைக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க. காரம் கூடுதலாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்திக்கங்க. மல்லித்தலை புதினா தலை 60 கிராம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணி அந்த ஆயில்லையே ஃப்ரை பண்ணுங்கள். இந்த புதினா மல்லியில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் போய் அது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர், அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. பாருங்கள், ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு இஞ்சி பூண்டு வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்படி அது விலைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கறிய ஆரம்பிச்சிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம $350 300 போட்டுக்குங்க. இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இதுவும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு வதக்கிங்க. பாருங்கள், அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. கைவிடாமல் கிளறிக்குங்க. இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நம்ம ஏன் அரைச்சி போடுறோம் அப்படின்னா, வெட்டி போட்டால் நம்ம என்ன தான் ஃபைன் சாப் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு அதோட தோல் வந்து தனியாக மேலே நிற்கும். அது பார்க்குறக்கு பிரியாணியோட கன்சிஸ்டன்சி வராது. ரொம்ப தக்காளி சோறு மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். அது பிடிக்காதவங்க பொறுக்கி வச்சுட்ருப்பாங்க. அதுக்கோசரம் இதெல்லாமே நம்ம அரைச்சி போட்டுறோம். இதுவும் நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வரணும்.
அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ அளவாக போட்டுக்கலாம். அப்புறம் பின்னால் பத்தலைன்னா செக் பண்ணி கடைசியாக போட்டுக்குங்க. நான் ஒரு 2 கைப்பிடி போட்டிருக்கேன். நான் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடி உப்புனா அதோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா அடி பிடிச்சி கருகுச்சுன்னா மொத்த இதுவுமே டேஸ்ட்டும் வீணாக போயிடும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், எல்லாம் வெந்து இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா நல்லா வெந்துருச்சு. நம்ம குக்கரில் 2 கிலோ மட்டனை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த தண்ணியை வந்து தனியாக வடித்து எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம அளவு பார்த்து தான் ஊற்ற போகிறோம். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அதனால் இந்த மட்டன் வேக வச்ச ஸ்டாக் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அளந்து ஊற்றும்போது ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் போட்டு அந்த கறியில் மசாலா ஏறுற மாதிரி கொஞ்சமாக லைட்டாக வதக்கி விடுங்க. ஏன்னா கறி ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இதுதான் மட்டன் வேக வச்ச தண்ணி. நான் இந்த பாத்திரத்தில் 2 பாத்திரம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதனால் இப்போ நான் 3 தண்ணி ஊற்றிக்கிறேன். 1.5 மடங்குன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் 1 கப்பு மட்டன் வேக வச்ச தண்ணி, எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பிரியாணி மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் மேலே கார்டு கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ரொம்ப போட வேண்டியது இல்லைங்க. 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, நல்லாயிருக்கும். 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன், 2 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. என் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக ஏறிறதுனால உங்களுக்கு லேட் ஆகுது, இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். இப்போ நீங்கள் உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால என்னோடய தேவைக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எலுமிச்சம்பழம், ஒரு முழு எலுமிச்சம்பழம், நல்ல பெரிய சைஸில் ஒரு முழு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கோம். அது விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்குங்க. இது வந்து பிரியாணி உதிரி உதிரியாக வரக்காக
நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றுறோம், ப்ளஸ் புளிப்பும் கிடைக்கும். எனக்கு டேஸ்ட் ஓகேங்க. அதனால் தட்டை போட்டு மூடி வச்சிடுறோம். தண்ணி ஒரு கொதி வந்தால் போதும், அரிசி போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி 2 கிலோ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கங்க. அரிசி, மசாலா, கறி எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஈவனாக வரும். அப்படியே விட்டிங்கன்னா ஒரு சைடு மசாலாவும் கறியும் இருந்துக்கும், ஒரு சைடு அரிசி இருந்துக்கும். அப்புறம் டேஸ்ட்டு ஈவனாக வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசாலா, ரைஸு, மட்டன் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா உங்களால் கலர முடியாது. அதனால் இப்போவே லூஸாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க ரைஸ் வேகிறதுக்காக. இந்த மாதிரி கேப் வராமல் தட்டு கரெக்டான தட்டாக எடுத்து, பாத்திரமும் தட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு தம் போடும்போது நல்லா தம் ஆகும். இல்லைன்னா தண்ணி பற்றாமல் ரைஸ் வரன்னு ஆயிரும். பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி வற்றிருச்சு. 50% ரைஸ் வெந்துருச்சு. மறுபடியும் ஒருக்கா நல்லா கலரி விடுங்க. மசாலா, ரைஸு, மட்டன் எல்லாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு 50% ஆயிடுச்சுங்க. இன்னொரு மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் விடுவோம். பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் இருத்திடுச்சு. நல்லா இஞ்சி, ரைஸு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம தம் போடுற கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஒதுக்கி தண்ணி கீழே போகிற மாதிரி பண்ணி விட்ருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி ஏகദേശம் இருத்திருச்சு, வற்றிருச்சு. அதனால் நீங்கள் அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே விட்டால் கருகிரும். ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லெவல் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரைஸ் ஒரு 90% வெந்துருச்சு. இனி வந்து நம்ம தம் போட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அடுப்பு சிம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு நான் மேலே இந்த மாதிரி தொட்டாங்குச்சியில் தீ போட்டு மேலே தம் போட்டிருக்கேன். இப்படி மேலே தீ போடும்போது கீழே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே மேலே தீ போட முடியாதவங்க மேலே வந்து தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய வந்து ஒரு வெயிட் மாதிரி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிட்டு
அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து தம் உடச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வந்து மேலே தீ போடுறதுனால கீழே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி தீ போட்டு ஃபுல்லாக எல்லா பக்கம் ஈவனாக அந்த ஹீட் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து எல்லாம் ஆஃப் ஆனோடனே பாருங்கள் எப்படி தம்மாக இருக்குதுன்னு. உங்களுக்கு தம்மை உடச்சி காட்டுறோம் பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டான பிரியாணி, எம்மி. நல்லா தண்ணி எல்லாம் இதாகி அரிசி நல்லா வெந்து நல்லா ஜூஸியாகவும் பொலப்பொலனும் கிடைக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி செய்யுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பிரியாணியெல்லாம் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. சேம் மெத்தேடு தான். இது கொஞ்சம் நம்ம அரிசி அதிகமாக போட்டு பண்ணியிருக்கோம். அரிசியும் மட்டனும் 2 கிலோ போட்டு பண்ணியிருக்கோம். பிரியாணி ஒரு ஈஸியான ரெசிபி தானுங்க. செய்ய பழகிற வரைக்கும் அது ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். செஞ்சு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ எல்லாம் போட்டிருக்கேன். என் வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் இருக்கும். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் எம்மி பிரியாணி ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.